எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி பாலக்கீரை தொக்கு செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கட்டு பாலக்கீரை வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் 15 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் அரைச்சிட்டேன். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மீடியம் ஹீட்டில் 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா நம்ம பச்சை வாசனைலாம் போகணும். இப்போ நம்ம இதில் கீரை சேர்த்துலாம். லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம கீரை உள்ள சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. கீரையில் இருக்கிற தண்ணியே சரியாக இருக்கும். நல்லா வெந்து வரட்டும். இப்போ மீடியம் ஹீட்டில் கீரை சேர்த்து 10 நிமிஷம் ஆகுது. அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். 2 நிமிஷம் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். போதும், நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இது சப்பாத்தி, ரைஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.